வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான துறையில் தான் வேலைவாய்ப்பு. மாநகராட்சியிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பை சொல்லலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே, அதாவது எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது, எப்படி ஃபில் பண்ணுறது, என்ன போஸ்ட் ஆஃபீஸில் என்ன இதை யூஸ் பண்ணி நம்ம அனுப்புறது அப்படிங்கிறத உட்பட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுபடும், பஞ்சாயத்து வைஸ் மாறுபடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை தொடர்ச்சியாகவே யூனியன் ஆஃபீஸ்லேயும் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான போஸ்டிங் அப்டேட் பண்ண போகிறாங்க. இதை ஒன்ஸ் அப்டேட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு, இதெல்லாம் ஆட்கள் எடுத்து முடித்ததுக்கு பிறகு தான் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் இப்போயே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அட்வான்ஸாக உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராசஸில் ஏதாச்சும் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முன்கூட்டியே சொல்கிறது. ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஜாப்ஸுக்கு ஏதோ ஒரு அப்டேட் கொடுக்குறதா இருக்கட்டும், நாங்கள் உடனே கொடுத்தோன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் முன்கூட்டியே இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும், எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்பை தொடரலாம். ஒரு முக்கியமான கருத்துக்களையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உடனே கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வாங்க அந்த ஒரு கண்டிஷன்ஸ் என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல, அதை நான் பார்த்தீங்கன்னா இப்போயே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. ஒன்று, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. இந்த பாயிண்ட் ஓகேங்களா. இந்த 2 பாயிண்ட்டையுமே எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்பில் முதல்ல சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா. தற்காலிகம் அப்படின்னுட்டா தான் பார்த்தீங்களா, ஒரு 100 பேர் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா 80 பேர் யோசிப்பாங்க, இதை நம்ம விண்ணப்பிக்கலாமா, இது ஒரு தற்காலிகமான பணி அப்படிங்கிறதுனால நாம் இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போவாங்க. இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல்கள் எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு ஃபஸ்ட்டாக போடணும், அது ஒன்று நடுவில் போடலாம், கடைசியாக போடலாம், எங்கே வேணாலும் போடலாம். சப்போஸ் போட்டால் போதும் நிபந்தனைகளில். ஆனால் எல்லா ஜாப்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தற்காலிக வேலைக்கு முதல்ல போட்டுருவாங்க. ஏன்னா முதல்ல படிக்கிறப்பயே அவங்களுக்கு பிரெயின் எக்ஸ்பர்ட் ஆகும். அதாவது தற்காலிகமாக நாம் நிரந்தரமாக இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாரி போவோம். இது தற்காலிகன்னொடனே அவங்க ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இப்போ இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்களா, தற்காலிகமான பணி, எந்த ஒரு காலகட்டத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல வீடியோ ஸ்டார்டிங்லேயே,
இப்போ இந்த உதவியாளர், அதாவது கிராம உதவியாளரும் யூனியன் ஆஃபீஸில் உதவியாளரும் ஆட்கள் எடுக்கிறாங்க, கொஞ்சம் தயாராகிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தால, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வேலை வாய்ப்பு எடுப்பாங்க. தற்காலிகமாக கிடையாது, நிரந்தர அரசு பணி அப்படின்னு ஜிஓ போட்டு அரசு பணின்னு அது வந்து அப்ளிகேஷனே வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு முன்னுரிமை கிடையாது. இது எந்த ஒரு காலகட்டத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஜிஓ போட்டு அரசு வேலை வரும். அப்போ இவங்க தற்காலிகமான பணியில் இருக்கிறீங்க, மறுபடியும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து அந்த தற்காலிகமான பணியிலிருந்து விடுபட்டு நான் வந்து விடுபடுறேன், எனக்கு அரசு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஒரு லெட்டர் மாரி ஃபார்மேட்லேயோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அடுத்தது வந்து இவங்க இந்த அப்ளிகேஷன் போட்டு செலக்ட் ஆகி இந்த ப்ராசஸில் உள்ளே போய்க்கலாம். எல்லா தற்காலிகமான பணியுமே இப்படி தான் நடைபெறுது. அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு தற்காலிகமான பணி வருது அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி தான் ப்ராசஸிங் பண்ணுறாங்க. எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக போடலை, யாரையுமே ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்குண்டான முயற்சி இல்லை. இப்படி முதல்ல தற்காலிகமாக போடுறது ஒரு 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம், மினிமம் 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இது மாற்ற முடியும். அப்போ வந்து மாற்றுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேயே தான் நீங்கள் வந்து இருக்கிற மாரி வரும். அதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது, சொல்லிட்டேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஷாராக இருந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியில் இணையும் போது பணியில் சேருவதற்கு சுய விருப்பம் ஒப்புதல் கடிதம் மற்றும் 6 மாதத்திற்கு உண்டான ஒப்புதல் கடிதம் அளிக்கப்பட வேண்டும். அதாவது 6 மாதத்துக்கு நான் வந்து இங்கே வந்து தற்காலிகமாக பணிபுரிகிறேன், எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, நான் வந்து மனசார ஒப்புதல் கடிதம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, தேவை ஏற்படின் தங்களுடைய ஒப்புதல் கடிதம் நீட்டிப்பு செய்யலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது, மேற்கொண்ட பணிகள் தேசிய சுகாதார குழுவின் மூலம் நிரப்பும்போது எவ்வித முன்னறிவிப்பின்றி தங்களுடைய ஒப்புதல் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாநகர அலுவலர், பொது சுகாதார பிரிவு, மாநகராட்சி, பிரதான அலுவலகம், டவுன்ஹால், கோயம்புத்தூர் மாநகராட்சி 1109, பெரிய கடைவீதி, கோயம்புத்தூர் 641001. இதுதான் உங்களுடைய அட்ரஸ். இதுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். குறிப்புகள் ஸ்பீட் போஸ்ட் 3 அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட பணிகள் எண்ணிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறுதல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தலாம் வாங்க எப்படி என்னன்னு. இதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பதாரர் பெயர் நீங்கள் வந்து போட்டுக்கணும், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மறுபடியும் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன்று போட்டுக்கோங்க, தந்தை கணவர் பெயர், அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி சான்றுடன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரி டிப்ளமோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன்னா எஸ்எஸ்க்கு நேராக 10th மார்க் ஷீட் போட்டுக்கோங்க, எஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்தது 12th முடிக்கலைன்னா நோன்னு போட்டுக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவிக்குரிய கல்வி தகுதி சான்றிதழ் எண், அதாவது இங்கே வந்து கேட்டிருக்காங்க மார்க் ஷீட்டோடைய எண் கேட்டிருக்காங்க, எழுதி போட்டுக்கோங்க. அடுத்தது ஆதார் எண் சான்றுடன், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைங்க. ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி இருப்பின், கைபேசி எண் போட்டுக்கோங்க, மின்னஞ்சல் முகவரி ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு அப்டேட்டுனாலும் அதில் தான் வந்து அனுப்புவோங்க. முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும்.
இதுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க. நான் கேட்டிருந்தேன்ல முன்னாடி பாருங்கள் சொல்லியிருந்தேன்ல இந்த தற்காலிகம் அப்படின்னு இதேமாரி இந்த அப்ளிகேஷன் மாரியே தான் அதுவும் வரும். இந்த முன் அனுபவம் இருப்பின் அதற்கான சான்றிதழ் இணைக்கணுன்னே இப்போ ஆல்ரெடி 6 மாதம் பணிபுரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்கி அதோட எண்ணம் எல்லாமே பற்றி இணைச்சிடுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸ் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. பார்த்து கொஞ்சம் விண்ணப்பிச்சுக்கோங்க. நிரந்தர முகவரி இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கு கீழேயே தற்காலிக முகவரி அதுக்கு கீழேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இல்லை ரெண்டுமே ஒரே முகவரியில் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக ரெண்டையும் ஒரே முகவரியாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இடம் தேதி போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையொப்பம் போட்டுக்கோங்க. A4 சைஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக 25 ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்டெம்பின் தாளினை ஒட்டணும். அதான் ஸ்டாம்ப் போட்ட சொல்கிறாங்க. தாளினை ஒட்டிக்கோங்க. ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டுக்கோங்க. உடனடியாக வந்து நீங்கள் வந்து அனுப்பிடலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணலாம். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.